ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா வசூல் வடைகள் அப்படிங்கிறது விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர போட்டி. விஜய் அவருடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு படத்தை எடுத்துகிட்டு அவர் தனியாக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி நான் ஒருங்க சொல்லி போடுறது. அடுத்து ரஜினி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க கூட கொஞ்சம் வளர்ந்து வரட்டும்னு நினைக்காம அவங்க கூட போட்டி போடுறேன்ற பேரில் அந்த போஸ்டரை அழிச்சு விளாண்டுருக்காங்க. இந்த சூரி புரோட்டா சீனில் பார்த்துருப்பீங்க. ஐயோ, நான் 20 புரோட்டா இல்லைண்ணே, நான் 30 புரோட்டா சாப்பிட்டேனே, நம்ம திருப்பி வேணாண்ணே, எனக்கு அழிச்சு விளாடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல, கோட்டை அழிச்சு முதர்ந்து போடுங்க புரோட்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவனுங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஃபுல் காமெடி. ரஜினி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 படம் ரஜினிக்கான் 300 crores அப்படின்னு சொல்லிட்டு கபாலி இதுன்னு போட்டிருக்கேன். தர்பார்லாம் போட்டு வச்சுருக்கேன் 300 கோடிக்கு. சரியா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு 300 கோடியா 7 படமா. சரியா? ரஜினிக்கு 3 ஆக்கிடுறாங்க. சரியா? விஜய் ரசிகர்கள் ரஜினி ரசிகர் என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு 3 ஆக்கிட்டு ரஜினியை 7 ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேருக்குமே எவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். வாரிசு பார்த்தீங்கன்னா 300 கோடியா, கோட்டு 300 கோடி, இந்த மாதிரி வரிசையாக எல்லோரும் 300 கோடி, மெர்சல் 300 கோடி, எல்லாம் 300 கோடி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் படம் ஓடுறதே பெருசுரா. முக்குனாலும் 300 கோடி வந்துச்சுன்னா இந்நேரம் அவங்களோட ரேஞ்சே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாமே இந்த மாதிரி கேடுகட்டத்தனமாக ஒரு மாஃபியா வச்சுட்டு இங்கிட்ட விஜய் அவனை தூக்கி வச்சுட்டு இருக்கான். கமல் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காரு. ரஜினி இன்னொரு சைடு தூக்கி வச்சுட்டு இருக்கேன். கமல் சார் பார்த்தீங்கன்னா மூணு தக்லை போட முடியாதா? ஏன் போடலாம், 200 கோடி அப்படின்னு சொல்லி சும்மா போட்டு விட வேண்டியதானே, ஏன் போடல? ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு தெரியும். விக்ரமுக்கே அவர் போடல. ஆக்சுவலாக விக்ரம்லாம் 700 கோடிக்கு மேலே. உண்மையிலே இண்டஸ்ட்ரி ஹிட்னா அதுதான். அதுக்கடுத்து கொஞ்சம் நெருக்கமாக போனது பொன்னியின் செல்வன் தான் எனக்கு தெரிஞ்சு. மற்ற எந்த படமும் இப்போ சொல்கிற அளவுக்கு இல்லை. எல்லாமே இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸு. இந்த சுந்தர்சி ஒரு இதில் சொன்ன மாதிரி அது போஸ்டர் யாருனாலும் ரெடி பண்ணலாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அதுதான் உண்மையாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி கூலி படத்துலேருந்து இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. அது என்னது, 401 ரியோ போட்டிருந்தாங்க, 404. அதாவது அப்படியே 2-3 போடுப்பா, ஏன் மொத்தமாக போடுண்டா, 500 போடு, யார் கேட்க போகிறா? இன்னொரு 10 நாளில், அதாவது 10 நாளில் பிளான் பண்ணிட்டான் இந்த சிவப்பு சோக்கா கலாநிதி. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 நாளில் 1000 கோடி ரூபா எடுத்து அடித்து தலைவருக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 1000 கோடி நாங்கள் தான் சொல்லி நாங்கள் அடிப்போம். அடுத்து ஜனநாயகனில் பார்த்தீங்கன்னா விஜயோடைய குரூப் அதுவும் ஒரு 1001 அடிப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிச்சு நேருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தற்கூரி மென்டல் பசங்களாக எல்லாம் இருக்கிறப்ப நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஸ்கேம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி புரிய வச்சாலும் மக்கள் அதை புரிஞ்சுக்கிற மனநிலை இல்லை. பார்த்தியா 7 படம் 8 படம் சொல்லி இந்த மக்களுடைய மனசையும் மாற்றுறாங்க இந்த தற்கூரிங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அது போட்டிருக்காங்க பாருங்கள், 404 எரர் நாட் ஃபவுண்டு தான் சொல்லணும் போல தெரியுது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் விஜய் வயசு ரஜினி 2 பேருமே இந்த மாதிரி இத்து போன வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று வேணும். இந்த படம் சொல்கிறத ஒருத்தர் மூடிட்டு அப்படியே போயிடணும். கமல்ஹாசன் சார் மாதிரி இந்தியன் 2 ஏதாவது செஞ்சாரா, இல்லை தக்லைஃப்க்கு ஏதாவது போட்டார், ஆர்கேஎஃப் தான் நினச்சிருந்தா போட்டிருக்க முடியாதா? எவன் கேட்டான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்னும் ஒன்றுமே இல்லாமல் அமெரிக்கானை வச்சு இவ்வளோ தூரம் பண்ணியே கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா? இப்போ கூலியோட ஒரிஜினல் கலெக்ஷன் 300 கோடி தான் 4 நாளில். எவ்வளோ கேவலம் தெரியுமா இது? அதை விட்டு என்ன ஆசின போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. அடுத்து இந்த ரவிச்சந்திரன் ஒருத்தன் கமல் சாரை பற்றி பேசியிருந்தாங்களே, அவன் பம்மிட்டான், காலில் விழுந்துட்டான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனு கொடுத்துருக்காரு. என்னன்னா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னதெல்லாம் சீரியஸாக எடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி, அந்த நோக்கத்தில் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டேன். உடனே சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக காவல்துறையிட்டு இதை பதில் இல்லைங்கப்பா, என்னப்பா அது, இவன் என்ன கேஸ்லாம் போட்டிருந்தீங்க, இவன் என்ன பம்புறேன், விட்டால் காலில் நக்கிடுவான் போல, இவனை அனுப்பிவிடுங்கப்பா, வீட்டுக்கு போய் சின்ன பசங்க கூட விளையாட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி காவல்துறை பதிலளிக்க சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இந்த ஆதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டில் போட்டுட்ருக்கான். அதாவது எப்படின்னா, அந்த ஆதவன்றது சூப்பர் ஸ்டார் ரசிகன். அவன் சொல்லியிருக்கான், லோகேஷ் கனகராஜ் ஏன் நீங்கள் இந்த படத்தை இது பண்ணுறீங்க, படத்தை படமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த லூஸு, ஏன் இப்படிலாம் டேரக்டர்ஸ் இது பண்ணுறீங்க, டவுன் பண்ணாதீங்கன்னு சொன்ன லூஸு. இதுலேயோ டவுன் பண்ணி பேசியிருக்கு இந்த மூதேவி. அதை குறும்படம் போட்டு விட்டு இன்னைக்கு கிழிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒன்று நீ சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லணும்டா அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி இந்த நிக்லேஷ் சூர்யான்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், ரோஹினி தேட்டர் ஓனர். அந்த பரதேசி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நீ யோசிச்சு பாருங்களேன், விஸ்வரூபம் படத்துக்கு பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக, விஸ்வரூபத்துக்கு கமல்ஹாசன் ஹோஸ்டா அப்படின்ற மாதிரி போட்டான். இத்தனை 3 hour தான் ஆகுது படம் ரிலீஸ் ஆகி. அந்த ஒரு ஹைப்பில் அவன் போட்டான். அவன் சொல்கிறான், அது எப்படி நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு படம், ஏன்டா சண்டே ஓன் தேட்டர்லேயே கூட்டம் இல்லை கூலி படத்துக்கு, ரோஹினி தேட்டரில் சென்னையில்,
பேசுகிறான் பாருங்க. அதை எப்படி நீங்கள் சொல்லலாம்? பாண்டா ஒரு ட்வீட் போட்டிருந்தான் அந்த மாதிரி ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு கூலி. எதுக்கு அப்படி போடுறீங்க அப்படின்ட்டு, நீ போட்டலடா விஸ்வரவுண்டுக்கு, அப்போ என்னடா 3 மணி நேரம் கூட ஆகல ரிலீஸ் ஆகி, நீ எதுக்கு போட்ட? உனக்கு என்ன தெரியும்? சரி தேட்டர் ஓனர் தானே நீ, என்ன மைத்துக்கு அப்படி போட்ட அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அதாவது அவங்களுக்கு ரஜினிகாந்த் அப்படின்றப்ப காசை கூட சரி பண்ணி வாங்கி போடுறது. கமலஹாசன் சார்லாம் இதெல்லாம் கண்டுக்க மாட்டார் போல. அதனால் இதுங்க வந்து ஓவராக கத்திட்டாலே. தனஜய் வந்து நேற்று போட்டிருந்தான் பாருங்க. இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் இதெல்லாம் வாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு இத்து போன குப்பையை கொண்டு போயிட்டு விக்ரம் படத்தை மாதிரியே எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேபிள் சங்கர்லேருந்து நிறைய பேர் வந்து டீகோட் பண்ணிட்டாங்க. விக்ரமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பையனுக்காக இங்கே வந்து பொண்ணுக்காக ரஜினி பண்ணுறாப்புல, அங்கே ஃப்ரெண்டுனா இங்கே ஒரு விஷயம், அங்கே வந்து சைமன்னா இங்கே வந்து விஜய் சேதுபதி, அங்கே வந்து தாகானா இங்கே வந்து ரோலெக்ஸு, அங்கே வந்து ஏஜென்ட் டீனானா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அம்மா ரச்சிதாவா அந்த அம்மா, சௌபின்னா அங்கிட்டு பகத் பாசில். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் டார்க் ஷேடான கேரக்டர் பண்ணி இன்டர்மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாமா, இவர் முடிச்சிடலாமா, அவ்வளோ தான் முடிஞ்சு. சார் ஓகேவா சார் அப்படின்ற மாதிரி லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ரஜினி சார் அப்படிங்கிறது தான். ஸோ பாவமாக ரஜினி சார் மேலே கூட எனக்கு கோவம் இல்லை, அந்த ரஜினி ரசிகர்களான மென்டலன்ஸ் மேலே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்குது அப்படிங்கிறது. ப்ளஸ் அவனுக்கு ஒத்து ஊர் அந்த சன் பிக்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை காட்டுவார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசூல் வடைகள் தான் ஏராளமாக குவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியும். இன்னொன்று கவனிச்சிங்களா, இந்த படம் சரியாக போகிறதுனால நம்ம லோகேஷுக்கு 10 கோடி ரூபா வரைக்கும் ட்ராப் ஆகுமா கைதி படத்துக்கு. இப்போ அடுத்து கைதி தான் போகிறாரு. வந்து 75 கோடி ரூபா சம்பளம் பேசியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா அது அப்படின்ற மாதிரி 50 கோடிக்கு கொஞ்சம் இழுக்கிறாங்க போல தெரியுது. ஸோ அது நடக்குமா அப்படின்ற அந்த ஒரு மனநிலைக்கு போயிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன கைதி 2 வந்து ஆரம்பிக்கிறாங்களா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து பிக் பாஸ் தர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு படம் பண்ணுறாரு சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கைதி படத்தோட இன்ஸ்பிரேஷனாக பிக் பாஸில் இருக்கும் பொழுது கமல் சார் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் நான் அவர் மூலமாக கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் இப்போ வரைக்குமே கமல் சார் வந்து இப்போ இந்த படத்தில் நான் போலீஸ் தான் ரெஃபரன்ஸு, வேட்டையாடலில் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் நான் ஷேடு மாற்றிருக்கேன். கமல் சார் மாதிரியே பண்ணால் அது வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவரை எடுத்துகிட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரை உள்வாங்கி பண்ணியிருப்பார். ஸோ அதை தான் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தர்ஷன் சொல்லியிருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து கங்கை அமரனுக்கு ஏன் கமல் சார் மேலே கோவம் தெரில. இப்போ ரீசெண்டாக தாக்கி பேசிகிட்டு இருக்காரு. விக்ரம்லாம் என்னையா படமா, கன் ஷாட் வச்சு நீங்கள் டகடகன்னு அடிச்சு போயிட்டீங்க, முந்திலாம் எப்படி நடிப்பீங்க, இப்போ அந்த மாதிரி நடிச்சிங்களா, இதெல்லாம் போய் தற்கொலை பசங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட், இப்போ இருக்கிற மைண்ட் செட் கண்ணு இன்னும் தானே போயிட்டு இருக்காங்க. அதனால் கமல் சார் இறங்கி வந்தார். பட் கமல் சார் பேக் டு ஃபார்ம் தான். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசு மயிராங்கட்டி வெண்ணங்கட்டி எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கிறது பார்த்துட்டாரு. பட் கங்கை இன்னொன்று சொன்னான், அதுதான் வந்து பார்த்து ஏற்றுக்க முடியல. என்னன்னா ரஜினி மாதிரிலாம் வந்து ஒரு தற்பெருமை பேசாத ஆள் அப்படிங்கிறது கமல் அண்ட் வைரமுத்தா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ரொம்ப தற்பெருமை பேசுவாங்க அப்படி நீ பார்த்த அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, வயசாயிருச்சு, ஏதோ சொல்லிட்டு போகிறார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து விஜய் அவர்களுடைய ரேரான ஒரு வீடியோ நான் பார்க்க நேர்ந்தது. அதில் விஜய் வந்து நாங்கள்லாம் வந்து செங்கலுங்க, அவர் வந்து பெரிய கட்டடங்க, நீங்கள் வேறு அவரை போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. 100 படத்துக்கு மேலே தான் பண்ணாருங்க. ராஜபாரம் தான் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், அது வரைக்கும் கமர்ஷியல் தான் அவர். ஸோ நாங்களும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் 65 படம் பண்ணியிருக்கீங்கன்றீங்க, எல்லாமே கமர்ஷியல் தான் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது படம் வந்து கருத்துள்ள படமோ இல்லை வந்து வேறு மாதிரி படம் பண்ணிட்டீங்களா? அப்போ கமல் சாருக்கு டக்கு டக்குன்னு படம் பண்ணாங்க. இப்போ நீ ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறீங்கிறப்ப இன்னும் ஏதாவது புதுமை பண்ணியிருக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் யோசனை இருந்துச்சு. பட் அந்த வீடியோ பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு ஃபீல் இருந்தது அப்படிங்கிறது தான். அடுத்து தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை தீர்வு சீக்கிரம் வந்து காணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. ஸோ அது வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா கண்டிப்பாக வேணும், அவங்களுக்கான அந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆகணும் அப்படிங்கிறது தான். அடுத்து ஜேம்ஸ் வசந்தன் கூலி பார்த்துட்டு வந்துட்டு ஒரே இது தான். ஏன்னா தக்லைஃப் பார்த்துட்டு இது என்னப்பா அது ஆன்லைன் ஓட்டுற அளவுக்கு எதுவும் இல்லைன்னாரு. கூலியை பார்த்துட்டு ஒன் டைம் தான், முந்தி மாதிரிலாம் பல முறை பார்க்குற மாதிரி படம் இல்லைப்பா. 1980 நான் வந்து குருலாம் கிட்டத்தட்ட 10 தடவை பார்த்துருக்கேன். 1981 ராஜபார்வையெல்லாம் சும்மா 10 தடவை பார்த்துருக்கேன். இப்போல்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து கேஸ் 237 என்ன ஆச்சு நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து வந்துட்டு தான் இருக்குது. கேஸ் 237 இதை பற்றி அப்டேட் இல்லைங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 21 மேலே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்ம ஏதாவது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா ரூமர்ஸ் தான் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி இவங்க ஃபைனல் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபைனல் பண்ணியிருக்காங்க, இது எதுவுமே இன்னும் ஆகலை. பட் கமல் சாரோடைய ஒரு டச் இருக்கும் இந்த படத்தில் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்